பியூட்டிஃபுல் ஃபேஸ். ஆம்பளைங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அழகோ அழகு. ஏன் சிரிக்கிறீங்க? நீ என்னடி வர பையனே நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கிய? இந்த இளம் பருவத்துல இப்படி காம சிந்தனை பண்ணினா கெடுதல் பெண்ணே. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தோண தோணான்னு என்னைக்காவது என் மரமும் காய்க்கும். இன்னைக்கு ஒண்ணு நடக்காது. ஆட்கள் திறப்பு விழாக்கு அந்த மரப்பையனை கொண்டு வந்தா போதும். வேணும்னா கூட்டிக்கிட்டு வருவா. இல்லையாடி நடக்கும் நினைக்காத. அந்த மேட்டன் வந்துட போறா. வந்தா என்ன பண்ணுவா? மூக்க அறுத்துருவாள. வந்தாச்சு. நல்ல மாதிரி நல்ல மாதிரி பண்ணிட்டீங்க இல்ல? ரிஹர்சல் உங்க அப்பாவோட சிஷ்யா வந்திருக்காரு. இதுவரை ஐயோ மாயா, நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷாப்பிங் வந்த வரேன்.
என்னாச்சு உங்களுக்கு? அதை நினைச்சா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு கலை கண்ணோட்டத்துல அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னு யார் பேசுனாங்க? சில புத்திசாலிங்க, இல்லைன்னா உன்னை போல என்னோட சிநேகமா இருக்கிறவங்க. எவ்வளவு வேணுங்கிறவங்களா இருந்தாலும் நான் விமர்சனம் பண்ணுவேன். லுக், இன்டெலக்சுவல் எக்ஸசைஸையும் பிலாசபியும் சினிமாவா இருக்கணுமா? அதை பத்தி புக்கே எழுதின போறாதா? எல்லாமே போச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுங்கிறதும் புரியல. என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு ரெண்டே வழிதான் தெரியுது. ஒண்ணு நான் தலைமுறை வாயிடணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கணும். இந்த ரோட்டை செல்லாது. ஏமாத்திட்டான். அந்த ஆள் வரவே மாட்டான். யாரு? சினிமா நடிகர் தான். இப்ப நம்ம என்ன பண்றது? யார வச்சு திரைப்படா செய்யறது? ஹரிதாஸ் கூப்பிட்ட என்ன? பிலிம் டைரக்டர். ஐடியா மன்னிடி. சொல்லு அத்தானே பார்த்தாயா? அத்தை மகள் தேவி தொத்தும் கிளி தானோ, தொத்தும் கிளி உன்னை தோழிகள் எல்லாரும் கேலி பேசுவதோ? மோதிரம் தந்தானோ? அத்தை மகள் தேவி தொத்தும் கிளி தானோ, தொத்தும் கிளி உன்னை தோழிகள் எல்லாரும் கேலி பேசுவதோ? பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் நாளை, கண் துடிச்ச பெண்ணுக்கு ஒரு கல்யாணம்
கதை உனக்கு புரிஞ்சிருக்குதா? கேரக்டர் பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்ச என்ன ஆகணும்? நீ தானே கதாநாயகி. நானா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? மாயா தமாஷ் பண்றியா என்ன? நிஜமா தான் சொல்றேன். அன்னைக்கு நீங்க என்னவோ சொன்னீங்க, நானும் பதிலுக்கு சொன்னேன். சத்தியமா என்னால நடிக்க முடியாதுப்பா. மாயா, அப்பா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் நடிக்கிறத தெரிஞ்சா அவ்வளவுதான், காலை உடைச்சு வீட்டுக்குள்ள வச்சிருவாரு. காலேஜுக்கு போகவே முடியாது. நடிக்க மாட்டியா? மாயா நீ நடிக்கலன்னா? ஆஹா. அரே, என்னது? மாயா நடிக்கலன்னா இந்த கதையில வேறொரு கதாநாயகி என்னால காணவே முடியாது. எனக்கு நடிக்கவே தெரியாது. இந்த கதை எனக்கு அவசியமே இல்ல. அரே வேணா, நான் நடிக்கிறேன். மாயா, ஹரி, நான் தான் நடிக்கணுமா? ஹாய் மாயா. பாய். பாய். என்னடி மாயா, மூக்கு மேல ஈ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? என்னைய ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா கண்டவனோட சுத்துறதுக்கு? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இப்படி சுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னடி சொல்ற? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தனோட சுத்துற. ஒன்ன மாதிரி இருக்க என்னால முடியாது தாயே. அதோட பலனை போக போக அனுபவிப்பேன். விளையாட்டு வினையாயிடும். ஏய் மாயா, நெருப்புல 2 குணம் உண்டு. ஒண்ணு தொட்டா சுடும், இன்னொன்னு தொடாது இருந்தாலே நல்ல சுகமான சூடு கிடைக்கும். முதல்ல கையெடு. உன்னோட இஷ்டம் போல வெக்கேஷன் தொடங்குறது ஷூட்டிங் ஆரம்பிச்சலாம்னு தீர்மானிச்சிட்டேன். அதோட ராஜ்மோகன்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் கால் ஷீட் வாங்கிட்டேன். உங்க உத்தரவு தான் தேவை. எனக்கு பயமா இருக்கு சரி. ஏன்? இது எங்க போய் முடியும்னு தெரியல. நான் தான் உன் கூடவே இருக்கேன். வெஞ்சாமர வீசுற மாதிரி ரிப்பேர் போய்க்கிறியே, ஒழுங்கா அப்படியா? ஆட்டாத ஆட்டாத. கரெக்ட். உங்களுக்கு ஒன்றும் டைலாக் இல்ல, ஒன்லி ரியாக்ஷன். மாயா, இந்த டைலாக் சொல்லணும். மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, அதெல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம். ஓகே ஓகே. கேமரா ரெடி? ரெடி. 2 பேருக்கு சென்ட்ரல் பண்ணு. சென்ட்ரல் பண்ணியா? கணேஷ் கமான் கமான். ஓகே. எஸ். ஸ்டார்ட் கேமரா. எஸ் சார். ஆக்ஷன். டியர் நிர்மலா, உடன்கட்டை ஏறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. டியர், அது நான் எப்பவும் மறந்தாச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஷாட். கமான் கமான் குயிக். ஸ்டார்ட். எஸ். Credit. ஓகே. மாயா பிரமாதமா நடிச்சிட்டேன். பியூட்டிஃபுல். நான் படைத்த தேன்மழலை நலமுடன் வளர்ந்து வர வேண்டும். வான் படைத்த முழு நிலவாய் வாழ்வில் வெளிச்சம் தர வேண்டும். நான் படைத்த மைவிழியே இன்னொரு பிள்ளை பெற வேண்டும். ஒன்றோ ரெண்டோ பிள்ளை என்றால் இன்பம் கொள்ளை. இந்த வீட்டுல உங்களை தவிர யாருமே இல்லையா? வேலைக்காரங்க இருக்காங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் அப்பா பஞ்சாப்ல இருக்காரு. பஞ்சாப்லயா? அங்க என்ன பண்றாரு? அப்பாவுக்கு பஞ்சாப் தான் சொந்த ஊரு. அதாவது அப்பா ஒரு பஞ்சாபி, அம்மா வங்காளி. ஆனா நான் பிறந்தது வளர்ந்தது இப்ப படிக்கிறது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுல தான். நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? ஒண்ணுமில்ல, பொதுவா கலப்பு மனத்துல பிறக்க குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிஜமாவே அழகா இருக்கேனா? உங்களை பார்க்க எல்லாருமே நீங்க அழகா இருக்கீங்க நிச்சயமா சொல்லித்தான் தீரணும். இது வரைக்கும் எத்தனையோ பேர் நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றதுலதான் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. அது என்னது? நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. ஒரு அறிவாளி
இன்னொருத்தரை பார்த்து அவரும் அறிவாளிதான் ஒத்துக்கும் போதுதானே மற்றவருக்கு மகிழ்ச்சி. அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவங்க இன்னொருத்தரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லும் போதுதானே அழகா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? பாவைக்கு சுகமல்லவோ நல்ல நாள் பார்த்து நான் வந்தது, நல்ல நாள் பார்த்து நான் வந்தது. குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை வந்த கலை அல்லவா? குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை வந்த கலை அல்லவா? நீராடும் சுகமொன்றும் போராடும் சுவையொன்றும் நீ தந்த விலை அல்லவோ, நீ தந்த விலை அல்லவோ. தமிழில் அது ஒரு இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. தமிழில் அது இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. பழைய ஏற்பாட்டுல மாற்றமும் இல்லையே, எங்க கூட தானே நீங்க வரீங்க? அஃப்கோர்ஸ். உங்களுக்கு என்ன திடீர்னு அதுல சந்தேகம்? நான் இங்க கால் ஷீட்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். அது சரி, பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ராஜ்மோகன் நினைக்க மாட்டான், நினைச்சா முடிச்சிருவான். பிளாக்கி 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 சுமார் கொஞ்சம் சுமார் சுமார். ஆமா, பிளாக்கி கிடைக்குமா? கிடைக்காது, பிராண்டம். மாமா, பிளாக்கி யாரு யார் நீங்க? நானு யாரும் இல்ல. புரியல எனக்கு. உள்ள வாங்க. உட்காருங்க.
டீ கொண்டு சொல்லான்னு இருந்தேன். அதை எப்பவும் கொடுக்கலாம். இப்ப சொல்லுங்க. ஐ எம் ரிஷி. பேர் மாத்திரம்தான் ரிஷின்னு. என்ன செய்றீங்க? பல காரியம் செய்யணும்னு தோணுது, ஆனா எதுவும் செய்ய முடியல. மிஸ்ஸஸ் மாயாவுக்கு புரியல. கொஞ்ச காலம் அரசியல்ல இருந்தேன், பிறகு பத்திரிகை பிரவேசம், முடியல ஒரு நாவல் எழுதினேன். இந்தாங்க, இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. சங்கர மாமா, 2 டீ கொண்டாங்க. மாமா, டீ மட்டும் போறாது, சாப்பிட ஏதாவது வேணும். இப்ப எனக்கு தாங்க முடியாத பசி. இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு லெட்டர் கொண்டு வந்தேன். ராஜ்மோகன் கொடுத்தாரு, லெட்டர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். இப்ப எனக்கு அவசியம் இல்லை. இல்லைன்னா கூட யார் இன்ட்ரோடியூஸ் செய்யணும்? நம்மள ரொம்ப பேருக்கு நம்ம யாருன்னே புரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஹலோ, அந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்துருக்கலாம். என்னோட நாவலை பாராட்டி எழுதிருந்தார் அந்த லெட்டர்ல. அதனால என்ன? எப்படி ஒரு சிபாரிசு இல்லாமையே என்னோட நாவல் மிஸ்ஸஸ் மாயாக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். படிச்சுட்டு சொல்றேன். ஏதோ ஒரு பெயிண்டிங் போல இருக்கு. பெயிண்டிங்னா உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு காலத்துல. அப்படின்னு இப்ப எப்படி? வாழ்க்கையே ஒரு பெரிய பெயினா இருக்கும்போது பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரசிக்கிறது எப்படி? அது சரி, எங்க தங்கி இருக்கீங்க? இங்கதான் அடுத்தாப்புல காந்தி காலனில ஒரு லாட்ஜ்ல. தனியாவா? கொஞ்சம் கனவுகளும் உண்டு. பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாரு உன்னை. உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வீங்க? கட்டிக்குவேன். இந்த பாடல் உச்சி வெயில் வரும்போதாடி பால் கொண்டு வரது? நீங்க இவ்வளவு லேட்டா எழுந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? பாவை ஆகுமா மாலை ஒரு பாட்டு பாடுமா இது பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை அடையார்தான் சொல்வது மாலை ஒரு பாவை ஆகுமா எனக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடும்.
பாலு பாலு இன்று மாலை 6 மணி வரை வியாபாரம் இல்லை. எப்பதான் நடந்துச்சு வியாபாரம்? ஊட்டாத போட்டு ஊட்டிட்டு போயிடுவான். பழம் பழம் இது கட்டும். நல்ல ஒரு பைத்தியம் வருது பாரு. பகல நட்சத்திரம் 1 2 3 4 வேண்டாமா? போறதெல்லாம் இருக்கா? காலையில வெறும் வயித்தோட விளையாடா. போடுங்க போடுங்கடா, சீக்கிரம் போடுங்க சீக்கிரம். என்ன யோசனை? இத எங்க அம்மா பண்ணாங்க. இன்னைக்கு எங்க அப்பா வந்திருக்காரு. உங்க அப்பா இது வரைக்கும் எங்க போயிருந்தாரு? கொஞ்ச நாளைக்கு முன்ன எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். பாலுக்கு பணம் வாங்கிட்டு வந்து அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. பாலுக்கா இல்ல தண்ணிக்கா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் புல்ல மட்டும் தின்னா போதும்னு மாட்டுக்கிட்ட சொல்லி பாரு. அப்படின்னா நாளையில இருந்து நீங்க தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்க. சார், நானும் 2-3 நாளா அந்த பொண்ணு எங்க போனாலும் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். நேத்து மவுண்ட் ரோடு வரைக்கும் டப்பாய்ச்சு கொண்டு போயிட்டான். கடைசியில ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டான். நானும் வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில தான் சார் தெரிஞ்சது கடைக்கு 2 வாசல் இருக்குன்னு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அப்புறம் என்ன போலீஸ்ல சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு வந்தேன் சார். இதுக்கும் சிரிப்பா? இவ்வளவுதானா காதல் விவகாரத்துல? இதெல்லாம் சகஜையா? சும்மா பின்னால் நடந்து போயிட்டே இருந்தனா எந்த பொண்ணிய காதலிக்கும்? அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற. ஒரு யமஹா, ஒரு ஜாவா, இல்ல ஒரு எஸ்டி, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டர். ரொம்ப சீப் சார். 2000 ரூபாய் தான். ஓடும். இந்த மாதிரி ஒரு வாகனம் கைவசம் இருக்கணும். அது மேல ஏறிட்டு ஜில்லுன்னு முன்னால போய் நிக்கணும். அத அந்த பொண்ணு பார்க்கணும். நிக்கிறேன் சார், நிக்கிறேன். அது இல்ல, அதை வாங்கிட்டு பணம் கொடுத்து காரி துப்புல ஒரு ஸ்கூட்டரே வாங்குறேன். என்னங்க பிரசாதம், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்தாங்க வாங்கிக்கங்க. எப்படி நீ திடீர்னு இவ்வளவு அழகா மாறினு எனக்கு தெரியலையே. அங்கங்க சுத்தாத, காலி பசங்க காலம் கட்டு கிடக்கு. டான் டாடான்.
யார் அவன்? அப்பம் பேரு தெரியாதவன். என்னடா சொன்ன? யார பாத்திரா சொன்ன அப்பம் பேர் தெரியாதவன்னு? இந்தாடா வாங்கிட்டு போ. உள்ளம் இங்கொரு பூந்தோட்டம் உணர்ச்சிகள் எல்லாம் மனக்கூட்டம் வெள்ளம் போலே இன்பம் தான் வேண்டும் மற்றும் தருவேண்டா வெள்ளம் போலே இன்பம் தான் வேண்டும் மற்றும் தருவேண்டா Trolley back. Got it. Okay. Be frank, Mrs. Maya. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் how do you like my novel and why? அவ்வளவுதான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் ரிஷி, எனக்கு இது ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு கொடூரமான கற்பனை வந்தது?
கொளுத்துற மத்தியான வெயில் நேரத்துல நீங்க ராமதாஸ கொண்டு இருக்க கூடாது. கொன்னாங்களா? பின் இல்லையா? நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த மரணம் என்ன ரொம்ப வேதனைப்படுத்திடுச்சு. ஒரு சாடிஸ்டால தான் அந்த மாதிரி மரணத்தை செஞ்சிருக்க முடியும். இதே மாதிரி சொல்லி சொல்லி என்னையும் ஒரு சாடிஸ்ட் ஆக்கிட்டீங்க இல்ல? இப்படி ஒரு பழியா எனக்கு? பழி சொல்லல, உண்மையிலேயே மரணம் தானே உலகத்திலேயே பெரிய சத்தியம். அதை விட பெரிய சத்தியம் இல்லையா வாழ்க்கை? நான் பல தடவை சொல்றது உண்டு, மெட்ராஸ் போறேன், பாட போறேன், சினிமா பார்க்க போறேன்னு சொல்றது உண்டு. சாக போறேன்னு மட்டும் சொல்றது இல்லையே, ஏன்? நல்லபடியா வாழணும், நல்லா இருக்கணுங்கிறதுதான் எல்லாரோட ஆசை, எண்ணம். விதி 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 விதியா? அதெல்லாம் மனுஷனா உண்டாக்குனது தானே. இப்படி ஒரு இன்சைட் உள்ள பெண்ணா தெரியலையே மிஸ்ஸஸ் மாயாவை பார்த்தேன். பட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், இனிமே நீங்க என்ன மிஸ்ஸஸ் மாயான்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். பின்ன மாயான்னு கூப்பிடுங்க, ஜஸ்ட் மாயா. ஓகே? ரிஷிமார்களுக்கு ரொம்ப காலமாவே மாயான்னா நெருக்கம் உண்டு. அது பிளாஸ்டிக். பார்த்தா தெரியவே இல்ல அது பிளாஸ்டிக். நல்லவேளை நான் முழுங்கல. நான் சொன்ன ஆளு இந்த நேரத்துல இந்த பக்கமா தான் வருவான். சரியா ஒரு புடி பிடிச்சிடணும். கச்சிதமா. இந்த மறந்துடாத. என்ன உரிமல திடீர்னு நீங்க? மாயா, இவதான் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜசேகரன். வணக்கம். வணக்கம். இத பாரு, உன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. நீ நடிச்ச படம் ஒண்ணு கூட மிஸ் பண்றதே இல்ல. இன்னும் சொல்ல போனா உன்னோட ஃபேன் கூட சொல்லலாம். நிக்கிறீங்களே, உட்காருங்க, உட்காருங்க.
அடுத்து உங்க படம் என்ன ரிலீஸ் ஆகுது? அடுத்தது 2-3 படம். கொஞ்சம் இரு வரேன். எனக்கெல்லாம் தெரியும் ஐயா, வேதனைப்படாத. இல்லை, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். எல்லாம் சரியாயிடும். ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சா நேரம் ஓடிடலாம் இல்லையா? ஆசை வாழ்க்கையில நான் உனக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட வாழ்க்கையில நான் எனக்கு நடத்துக்கும், நான் நினைச்ச அடர்த்துக்கும் யாருமே இல்லை. அது நினைச்சாதான் என் மனசுக்கு. மாயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இங்க வந்துட்டு போறேன். ஓகே, நீ வீணா கவலைப்படாம இருக்கணும். இல்ல இல்ல, தைரியமா இரு. வா. வர்றேங்க. வாங்க, வரேன். நான் காதலிக்க கத்து கொடுத்து ஃபெயிலான முதல் பையன் நீதான். என்ன சார்? சரி சரி, வாலிபன்னு சொல்லி தொலையண்டா. நான் அதை சொல்லல சார். இப்படி சொன்னா எப்படி? வேற ஏதாவது ஐடியா கொடுங்களேன். நேரம் அந்த பொண்ணுகிட்ட போய் தடால நம்ம கால்ல விழுந்து என்ன அது வேண்டாம் சார், ரொம்ப அசிங்கமா இருக்கு. வேற வழியே இல்ல. ஹலோ. ஹே, சேஷியா? யா. எங்க கொஞ்ச நாள் ஆளே காணோம்? ஆமா, எங்கேயாவது போலாமா நினைச்சிட்டு இருக்கேன். எங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல. அத நேர பார்க்கும்போது சொல்றேன். நீங்க எப்ப வரீங்க? நாளைக்கா? நாளைக்கு வரீங்கல்ல? பை பை. சலாம் சாப். சலாம். शुक्रिया. லக்கி. நான்
மாமாவை பார்த்து பிளாக் நினைச்சு மாமா நாயின்னு நினைச்சு பயந்து கத்தி. நல்ல வேலை கொப்பன நாயின்னு நினைக்கலையே. எங்க போக போறீங்க? எங்கேயாவது. என்ன மாயா, என்ன நடந்தது? என்ன நடந்ததுங்கிற? ஒண்ணும் நடக்கல, நடக்கவும் போறதில்ல. நீங்க பேசுறதுலயே பொய்ன்னு தெரியுது, அதுவும் என்கிட்ட. அது சரி, நீங்க எங்க போறீங்க? எங்க போகணுங்கிறீங்க? என்னோட நீங்க வரீங்களா? என்ன மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லணுமா? பொய்யா? I'm fed up, Rishi. Utterly fed up. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. எதுக்கு ஓடணும்? கார் இருக்கு, அதுவும் பிராண்ட் நியூ கார். வழிச்செலவுக்கு பணம் வேணும்னா அது கை நிறைய இருக்கு, பின்ன எங்க வேணாலும் போலாமே. ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? எனக்கு அப்படி முடிஞ்சது என்ன? ஓஹோ, நான் இப்ப உங்களுக்கு காமெடி ஆயிட்டணும். நான் வந்தது அந்த நாவலை திருப்பி வாங்கலான்னு தான். அது கிடைச்சா கொஞ்சம் பணம் புரட்டலான்னு. அந்த பணம் இருந்தா அது என்கிட்டே இருக்கட்டும். தேவையான பணம் நான் தரேன். தர்மமா தரீங்க இல்ல? என்ன சொன்னீங்க நீங்க? மத்தவங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நீங்க கூட. ஐம் சாரி, forget it மாயா. நான் ஒண்ணும் நினைக்காம தான் பேசினேன். அந்த நாவலை நீங்களே வச்சுக்கலாம், அது நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். தேங்க்யூ. அது சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே? எங்க போறீங்கன்றதான் கேள்வி. நிச்சயமா சாகிறதுக்கு உங்களை கூப்பிடல. ஓகே? ஒரு ரூம் வேணும். இல்ல சார், நோ ரூம் சார். இல்லையா? ஹலோ மாயா, ரூம் இல்லைங்கிறாங்களே, என்ன செய்யலாம்? வாங்க மேடம். ஹலோ, பாய். கம் பேசி. மேடம், சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? ரிஷி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? 2 வடை, ஒரு தலையணை, ஒரு பெட்ஷீட். அது இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. நீ இங்கே இரு. சாரி. ரிஷி, நீங்க குளிக்கல? ஆமா. பாட்டுல பலமா இருக்கு. பசிச்சா பாட்டு மாத்திரம் இல்ல, ஆட்டமும் தொடங்கும். அப்ப நல்லா பசிக்கட்டும். உங்க ஆட்டத்தையும் பாட்டையும் நான் தான் கொஞ்சம் ரசிக்கிறேனே. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, but the last laugh will be ours. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல,
பசிக்கிற என்னோட கடைசி சிரிப்பு இன்னும் அதிக நாள் கேட்கவே கேட்காது. என்னாச்சு உங்களுக்கு? இப்படி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களேன்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் பசி இல்ல, என்ன போல எத்தனையோ 1000 பேர் நம்ம இந்தியாவுல. என்ன எனக்கு ஒரே புரட்சிகரமா பேசுறீங்க? இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நான் வீட்டை விட்டு வந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சது. அது என்னைக்கும் மாற போறதில்ல. ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? நானா வரல, விரட்டிட்டாங்க, அடிச்சு விரட்டிட்டாங்க, ஒரு நாயை போல. ரிஷி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் நிலைமை ஒண்ணுதான். Come on, Rishi, tell me. சரி, நீங்களா தெரிஞ்சுக்கங்க என்னுடைய நிலைமை பத்தி. நாளைக்கு எதிர்பாராம ஏதாவது எனக்கு ஏற்பட்டா ரிஷி, யாருக்கா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உன்னோட பிடிவாதம் எம்ஏ லிட்ரேச்சருக்கு படிக்கணுங்கிறது தானே? என்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தானே தெரியும். ஒத்துக்கிறேன். அதனால தானே நான் உன்னை எதிர்த்து நிக்காதது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த டேஸ்டும் டேலண்டும் நாம உண்டாக்குனது தானே. அது ஆகாசத்துல இருந்து ஒண்ணு விழுந்தது இல்லையே. அப்படின்னு நான் சொல்லலையே. டேஸ்ட் எல்லாம் இருக்கலாம், பட் டிஸ்டேஸ்ட் ஆகாத பாத்துக்கணும். எனக்கு பயமா இருக்கப்பா. தம்பியை மட்டும் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா. நீ இப்படி ஒரு பயந்த ஆளா இருக்கலாமா தாசப்பா? நீ சொல்றியே இந்த தங்கையா எனக்கு யாரு? அப்பா, நிச்சயம் தானே, இல்ல அதுவும் சந்தேகம் தானே? நீ எது செய்தாலும் தம்பின்னு தெரியக்கூடாது. எல்லா அப்பாக்களுக்கும் தெரியணும், தெரிஞ்சே தீரணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. வள வளன்னு பேசாத, இந்த பச சரியா இருக்கான்னு பாரு. ஓகே. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு எங்களோட சேர்ந்துக்கோ. இதெல்லாம் சவுத்துல ஓட்டணும். நாளைக்கு பல பலன்னு விடியும் போது அவங்க இதை அத்தனையும் பார்த்து அதிர்ச்சி அடையணும், தெரிஞ்சுக்கோ. May I come in? தலைவருடைய அறையை பார்க்கலாம்னு வந்தேன். Maybe an unpleasant surprise for you. என்ன பேசாம இருக்கீங்க? நல்ல அறிவு உண்டாகிறது எந்த பருவத்திலையும் ஒரு சுபலட்சணம் தான். அதுவும் பலனுள்ள தாயா இருந்தா இன்னும் நல்லது. ஆனா அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில பலனை பத்தி பேச்சே இல்ல. வசதி இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படணும்? என் கஷ்டம் என்னோட இருந்துட்டு போகட்டும்பா. நான் அப்படி நினைக்கல ரிஷி. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னோட கஷ்டத்துல எனக்கும் பங்குண்டு. இதோ பாரு, நீ எதுக்காக நாட்டை பத்தி கவலைப்படணும்? உனக்கு ஏதாவது குறை உண்டா? வேற யாருக்காக இந்த சொத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? உங்களோட சொத்துல இருந்து எனக்கு ஒரு நயா பைசா கூட தேவையில்லை. அப்புறம் நீ என்ன செய்ய போற? தியாகியாக போறியா? உன்னோட அம்மா சாகும்போது உனக்கு 3 வயசு. நான் நினைச்சிருந்தா வேற ஒரு கல்யாணம் செய்திருக்க முடியும். மாற்றாந்தாயினுடைய அன்பு கிடைக்காம நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நான் அதை செய்யாம விட்டுட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்க என்னால முடியாது. அது இருக்கட்டும். இத பார், உன் பிரின்சிபாலோட லெட்டர். இந்த நிலைமை நீடிச்சா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு எழுதியிருக்க. தட்ஸ் பெட்டர் ஃபார் ஹிம். என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. மன்னிக்கணும், அப்படி ஒண்ணு எனக்கு நல்லது வேண்டாம். அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையை நான் எதிர்பார்க்கல. ஓஹோ, என்னை எதிர்த்து யாரும் இப்படி பேசினதில்லை. சார், தண்ணி. பச்சை தண்ணி கேட்டா ஐஸ் வாட்டரை கொண்டு வந்து கொடுக்குறேன். Idiot. Bloody imperialist. உனக்கு புரியாது, நீ போ போ. ரிஷி, இதுவரை இந்த வீட்டுல யாரையும் தேடி போலீஸ் வந்ததில்லை. அதுவும் ஒன்னால நடக்குது. அப்போ நீ பிரின்சிபாலை பார்த்து மன்னிப்பு கேட்க மாட்ட, அப்படிதானே? பேசாம இருந்தா எப்படிரா? நீ வந்து மன்னிப்பு கேட்பேன்னு பிரின்சிபால் கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். மன்னிப்பு கேட்டு கஞ்சிறதுக்கு நான் ஒண்ணு எந்த தவறு செய்யல. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கஞ்சிறதுக்கு எனக்கு ஒண்ணும் அவசியமே இல்ல. ஓஹோ, அப்போ
என்னோட சௌரியத்துக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம், அப்படிதானே? எனக்காக அங்க போய் மன்னிப்பு கேளுங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லலையே. ஒன்னா என்ன ஒண்ணு பயமுறுத்த வேண்டாம். ஓ ஐ சி. போலீஸ பகிச்சுக்கிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாதா ஃபூல். உன் இஷ்டப்படி செய். Get out. I say you get out. ரிஷி சாப்பிடுங்க. ரிஷி வேண்டாம், அதை விடுங்க. ரிஷி நடத்துறல எனக்கு வேற வழியே தெரியலங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தேன், முடியல. பக்கத்துல வந்து பேசலாம்னு நினைச்சேன், அதுவும் முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தாங்க, எல்லாம் உங்களுக்கு தான். என்ன கைவிட்டுடாதுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க, இல்லைன்னா மண்டைய போட்டுடுவேன். போனா பகுதி இந்தாங்க. சிரிச்சுட்டா சிரிச்சுட்டா. நான் உங்களை மனதார விரும்புகிறேன். மவுண்ட் ரோடில் சந்திக்கலாம், ஆனால் கூட்டல் வேண்டாம். கூட்ட வேண்டாமா? நாம் நடந்தே காதலிக்கலாம். காதலிக்கா? அன்புடன் பிரியா. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன? எங்கிருந்தோ வந்தனா, எங்கிருந்தோ வந்து நீங்க இந்த நேரத்துல ரெண்டு பேரும் எப்படி? ஓ அதுவா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே. இல்ல, இந்த நிமிடங்கள் நம்மோட வாழ்க்கையில முன்கூட்டியே எழுதி வச்சதுதான். திதி இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என் மனம் வண்டோ கண்ணே தேனே கண்மணி பூமடல் தன்னில் கள்ளேந்திடும் பொழுதாகும் சுகம் தன்னில் முழுகி சிரித்திடும் மலர் கண்ணி போல் தோன்றும் நான் என் மனம் வண்டோ கண்ணி தேனே கண்மணி பூமடல் தன்னில் கள்ளேந்திடும் பொழுதாகும் சுகம் தன்னில் முழுகி சிரித்திடும் மலர் கண்ணி போல் தோன்றும் நான் என் மனம் வண்டோ. எந்தன் மௌனங்களில்
கானம் பாடும் குயில் இந்த நெஞ்சும் வீணையாக மீட்டுவாயோ இனி நீதான் என்றாகம் நான் கொஞ்சினேன் எந்த மௌனங்களில் கானம் பாடும் குயில் இந்த நெஞ்சும் வீணையாக மீட்டுவாயோ இனி நீதான் என்றாகம் நான் கொஞ்சினேன் எந்த மௌனங்களில் ஏதோ காதல் தேகம் காண காண எண்ணம் உன்னை தேடுதே என் மனம் வண்டோ பொன்மான் அசைந்தாடிட முன்பின் இடையாடிட கன்னியேனின் காச்சிலம்பின் பொன்முத்து நானன்றோ ஆடும் திருப்பாதம் நான் கொஞ்சினேன் பொன்மான் அசைந்தாடிட முன்பின் இடையாடிட கன்னியேனின் காச்சிலம்பின் பொன்முத்து நானன்றோ ஆடும் திருப்பாதம் நான் கொஞ்சினேன் பொன்மான் அசைந்தாடிட ஏதோ காதல் வேகம் காண காண எண்ணம் உன்னை தேடுதோ என் மனம் வண்டோ கண்ணி தேனே கண்மணி பூமடல் தன்னில் கள்ளேந்திடும் பொழுதாகும் சுகம் தன்னில் முழுகி சிரித்திடும் மலர் கண்ணி போல் தோன்றும் நான் என் மனம் வண்டோ பியூட்டிஃபுல் சிம்பிளி மார்வலஸ் ஐம் சாரி நீங்க பாடினதை கேட்டேன் என்ன நானே மறந்துட்டேன் ஏதோ எழுதணும்னு தோணுச்சு எழுதுனேன் அதை பாடணும்னு தோணுச்சு பாடினேன் இவ்வளவு கற்பனை உள்ளவரா இருப்பீங்க என்ன நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இதை சொல்றதுக்காக தான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க நான் நினைக்கிறேன் என்னை விட நீங்க இனிமையா பாடுவீங்கன்னு உங்களுக்கு எனக்கு பாட வராது வேணுங்கிறவங்க இருந்தா என்னால பாட முடியும் வேணுங்கிறவங்க அந்த லிஸ்ட்ல நானும் உண்டா நிச்சயமா உண்டு எனக்கு துணையே நீங்க தானே ஒரு வழி துணையா இருக்கட்டும் நினைக்கிறீங்களா வழி துணைக்கும் வழிகாட்டுவோம் எனக்கு யாருமே இல்லை ரிஷி இருந்தாங்க ஆனா இப்போ நான் மட்டும் தனிமரமா இருக்கேன் பதிலுக்கு எனக்கு என்ன தருவீங்க என்னையே தர முடியுமாயா என்னையே தர முடியும்
ஹலோ. நமஸ்காரம் நமஸ்காரம். ஐயோ, அவளுக்கு உடம்பு சரியில்லையே. ஒண்ணு செய்யுங்க, 2 நாள் கழிச்சு போன் பண்ணுங்களேன். அது இல்ல, மாயாவை கேட்காம நான் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. சரி. அப்படியே ஆகட்டும். அந்த செட்டியாரோட மேனேஜரா நல்ல கதைங்கிறார். ட்ராஜடி. நாளைக்கு நைட் ஃபிளைட்ல நான் போயே ஆகணும். அப்படி சொல்லக்கூடாது. ஹாஃப் டே அட்ஜஸ்ட் பண்ண போதும். எல்லாரும் காத்திருக்காங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. Please, please, madam. ஹலோ. இவங்க மாயா, ஃபேமஸ் சினி ஆர்டிஸ்ட். நமஸ்காரம். இவர்தான் மாயாவோட ஹஸ்பண்ட் ஹரிதாஸ். நானும் நான் ஹரிதாஸ். இவ என்னோட மனைவி மாயா. நாம அந்த பக்கம் போலாம். இங்க யாரு? நீ யாரு? ஹரி, கூப்பிடு. உன்னுடைய அர்ச்சந்திரனை கூப்பிடு. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? யாரு உங்க ஹரி? நான் யாருன்னு சொல்லணுமா? சொல்லுங்க, நான் யாருன்னு. அவர் சொல்ல பயப்படுறாரு. நான் சொல்றேன்டி. நான் சொல்றேன். உனக்கு விளக்கமா? உன் பக்கத்துல நிக்கிறாரே, அவர் பெத்த குழந்தைங்க இதுங்க. இது அவர் கட்டின தாலி. நீ ஒண்ணு என்ன மேலும் பார்க்க வேண்டாம். என்னங்க, எங்களை விஷம் வச்சு கொண்டுடுங்களேன். என்ன செய்யற மாயா? நான் உங்களுக்கு யாரு? பப்பாட்டி இல்ல. யார் அப்படி சொல்லுது? நீங்க என்ன இப்படி ஏமாத்துவீங்க நான் நினைக்கவே இல்ல. பேசுறது பொண்டாட்டி, குழந்தைங்க. மாயா, நான் இதை எத்தனையோ தடவை சொல்றதுக்கு வந்தேன். நீதான் அதை சொல்ல விடாத அளவுக்கு தடுத்த. உங்களை நம்பி எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்த நான் தான் பைத்தியக்காரி. நான் மனப்பூர்வமா இந்த உலகத்துல ஒருத்தர் விரும்புறேன்னா அது உண்மைதான். என்ன நினைச்சீங்க? You mean keep? மாயா, சாரி. முதல்ல கையிடுங்க. எனக்கு நீங்க செஞ்ச சதிக்கு உங்களையும் உங்க மனைவியையும் குழந்தை குட்டிகளையும் நடுத்தரவுல நேற்று பார்த்துட்டு தான் நான் சாவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நடையா இது நடையா? ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. குருவே, என்னையாது விசில் அடிச்சு பொண்ணு கூட்டா இவன் வரா? குருவே, என்னையா மறுபடியும் அடியா? அடி வாங்கி நீ குண்டா போற? அது இல்ல சார். பின்ன உன் லவரோட அண்ணங்காரன் துரத்துறானா? அண்ணங்காரன் துரத்தல சார். அவன் எங்க பொறுக்கிறானோ அதிர்ஷ்டம் துரத்துதே. நீ டோட்டலா என்னதான் சொல்ல வர்ற? சார், அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரே வார லவ் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அப்படியா? நீங்களும் இருக்கீங்களாடா? சார், நாளைக்கு காலையில எனக்கு அந்த பொண்ணுக்கும் பண்டரிநாத கோயில்ல கல்யாணம். புது மாப்பிள்ள வாயா, இங்க வா. வாங்க 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 குருவே.
நேத்து ஆடின ஆட்டத்துல எங்க வராம போயிருவீங்களோன்னு நினைச்சேன். அவன்தான் அங்க மயங்கி கிடக்குறான். பயமாவே சரி அலங்காரம் பண்ணா நீ கூட அழகாத்தாயா இருக்க. ஆமா எங்க புது பொண்டாட்டியா? அதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெக்கப்பட்டு நிக்கிறாளே அவதான். அதுக்கு நீயே இப்படி வைக்கப்படுற? நீ ஏன் வெக்கப்படுற? நான் சொன்ன குரு அவர் வந்திருக்காரு. வா. உன் பொண்டாட்டி இப்படி வைக்கப்படுற? அடடே குரு பாக்கணுன்றாரு. இந்த பக்கம் திரும்ப. மாப்பிள்ள கூப்பிடுறாருல அந்த பக்கம் திரும்ப. என் தங்கச்சி உன் பொண்டாட்டியா? ஆமா உங்க தங்கச்சியா? என்னடா இது? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கட்டி ஐடியா கேட்டு என் தங்கச்சிய ஓரம் கட்டுவேன். அவர் அடிக்காதீங்க. உன் தங்கச்சி தெரிஞ்ச உடனே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே. இதே ஊரா விட்டு பொண்ணா இருந்தா உங்க ஐடியா பரவாயில்லையா? தந்தில தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல எவ்வளவு கரெக்டாச்சு பாத்தியா? தங்கச்சி அதுக்காக இவனா? சரி சரி கால விடுறான். அவ கால இல்லடா ஏன் கால இல்ல. நான் ஏன்டா இப்படி அலையற? மறந்துட்டேன் மச்சான் மன்னிச்சிரு. சரி எழுதுறேன். நல்லா வந்து வர. ஐயரே ஜோடி ரெடி. அடுத்த முகத்துக்கு தயார் பண்ணுங்க. Hello. Hello Maya, I am Rajmohan here. Hello. How are you, Rajmohan? Quite okay. அப்புறம் ஒரு சமாச்சாரம் பேச தான் கூப்பிட்டேன். நீ தனியா இருக்கியேன்னு ஒரு வீடு எடுத்து கொடுத்தேன். யாரும் இல்லையேன்னு சங்கர மாமாவை துணைக்க வச்சேன். நான் இதையெல்லாம் செஞ்சேனேன்னு கைமாறா நான் இதை கேட்கல. நான் இப்படியெல்லாம் பேசுறேங்கன்னு தப்பா நினைக்காத. நீ ஹரியோட படத்துல நடிக்கணும்னு கேட்கதான் கூப்பிட்டேன். இந்த படத்துல ஹரி டைரக்டர் மட்டும்தான். மிஸ்டர் ஹரியோட படத்தில் நடிக்க ராஜ்மோகன் எனக்கு போன் பண்ணோன்னு இல்லையே. ஹரி ஒரு டைரக்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட படத்தில் நடிக்க எனக்கு இப்ப டேட்ஸ் இல்ல. சாரி மிஸ்டர் ராஜ்மோகன், சாரி. தேங்க்யூ ஃபார் காலிங். நான் இப்படி எல்லாம் பேசுறேன். நடந்த கதையெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு தடவை உதவி செய்யணும் உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. இறந்துடுன்னு சொல்லுங்க, அது இன்னும் சுலபம். பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி கேட்கிறேன். என் குடும்ப வாழ்க்கை எல்லாம் நசிச்சிருச்சு. என் குழந்தைகளுக்கு கஷ்டம். என் குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்துகிட்டு இருக்கேன் மாயா. எனக்கு இந்த உதவியை செய்யலன்னா. மிஸ்டர் ஹரிதாஸ், இதுக்கு பதிலா நான் போன்ல ராஜ்மோகன் சொல்லிட்டேன். இதுக்காக நீங்க நேர்ல வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. மாயா மாயா கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் நானும். நீ செய்யறது கொஞ்சமும் நல்லா இல்ல. புத்தி சொல்ல வந்திருக்கீங்களா? எனக்கு உபதேசம் பண்ண நீங்க யாரு? உபதேசம் செய்யத்தான் வந்திருக்கேன். வேணும் நான் கண்டிக்கவும் செய்வேன். வாட்? கெட் அவுட். கெட் அவுட். போங்க வெளியே. இக்கடமடல் நிக்காதீங்க. நல்லபடியா வாழணும், நல்லா இருக்கணுங்கிறதுதான் எல்லாரோட ஆசை, எண்ணம். விதி 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 விதியா?
அதெல்லாம் மனுஷனா உண்டாக்குனது தானே. எப்படி ஒரு இன்சைட் உள்ள பெண்ணா தெரியலையே மிஸ்ஸஸ் மாயாவை பார்த்தா. பட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், இனிமே நீங்க என்ன மிஸ்ஸஸ் மாயான்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். பின்ன மாயான்னு கூப்பிடுங்க, ஜஸ்ட் மாயா. எனக்கு துணையே நீங்க தானே. ஒரு வழித்துணையா இருக்கட்டும் நினைக்கிறீங்களா? வழித்துணைக்கும் வழிகாட்டுவோம் எனக்கு யாருமே இல்லை ரிஷி. இருந்தாங்க, ஆனா இப்போ நான் மட்டும் தனிவரமா இருக்கேன். மாயா, உள்ள வாய. ஒரு தடவை வெளியே போனவ மறுபடியும் உள்ள வர வேண்டாம். அன்னைக்கு நீ வந்தப்போ என்னை பத்தி மட்டும் யோசிச்ச. இப்பதான் ஹரிய பத்தி உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க மனைவிய பத்தி குழந்தைங்களை பத்தி யோசிச்ச. பேச வந்தது மறந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க. இதுக்கு முன்னால உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் இந்த வேஷத்தை கட்டினேன். அது என் வாழ்க்கை நல்ல பாதிச்சிருச்சு. எனக்கு எதுவுமே இல்லை ஹரி. இப்போ உங்க குடும்ப சௌரியத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் ஹரி. நான் உங்களோட படத்தில் நடிக்கிறேன். என்னைக்கு வேணாலும் ஷூட்டிங் வச்சுக்கோங்க. நான் வரேன். பெஞ்சாமரை வீசுற மாதிரி ரெஃப்ளெக்ட் போய்க்கிறியே, ஒழுங்கா அப்படியா? ஸ்டார்ட் கேமரா.
ஸ்டார்ட் ஆக்ஷன். குட் மார்னிங். கொஞ்சம் கூட மேனேஜே இல்ல. லேடிஸ் இருக்கிற ரூம்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? எப்படியோ வந்தாச்சு. இங்க எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேன். ஒரே டஸ்டா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ரவி. இப்படிதான் திடீர்னு கோவம் வந்துடுது. நீங்க பேசும்போதே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலையே? நான் உங்களை தப்பா நினைச்சிருந்தா அப்பவே எழுந்திருச்சு போயிருப்பேன். இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓ, தேங்க்யூ ரவி. ஆனா என் வாழ்க்கையில என்ன சரியா புரிஞ்சுக்காம என்னை விட்டு எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. புரிஞ்சுக்காதவங்க தானே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போனதே நல்லது. ஆமா, போகட்டும், எல்லாரும் போகட்டும். என் வாழ்க்கையை கற்பனையிலே கழிச்சிடுவேன். யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல, எனக்குன்னு யாருமே இல்ல. வாழ்க்கையில நான் ஒரு தனி மரம். எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. கமான் கமான். அவங்க உங்களுக்கு அவங்க சுகதா பெருசா போச்சு. ஒரு நிமிஷம் என்ன பத்தி நினைக்கவே இல்ல. என்ன பத்தி யாருமே நினைக்கல. உங்ககிட்ட இதே கேட்டேன். பூர்வமான அன்பு வேணும்னு கேட்டேன். அது நீங்க I am sorry. மாயா, என்னாச்சு மாயா? என்னமோ மாதிரி இருக்கு. டாக்டர் கூப்பிட்டா? வேண்டாம். மாயா, மாயா பாத்து. மாயா, உட்காருங்க. உன் உடம்பு எப்படி இருக்கு? ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர் பார்த்தாரா? முதல்ல உட்காருங்க. உன் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பரவாயில்ல. ஷூட்டிங் எப்போ வச்சிருக்கீங்க? ஒரு நாள் ஷூட்டிங்கோட படம் முடிஞ்சிடும். ஹரி, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. உங்க பிறந்தநாளே சீக்கிரத்துல வருது இல்ல? ஆமா. போன வருஷம் உங்க பிறந்தநாள் நம்ம ஒன்னா இருந்து கொண்டாடணும், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எவ்வளவு பெரிய பரிசு எனக்கு பிரசன்டேஷனா கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹரி? ஹரி, அதான் என்னோட பெட்ரூம். ஹரி, எனக்கு ஒரே ஒரு ஆசை. இந்த வருஷமும் உங்க பிறந்த நாளை இங்க வச்சு கொண்டாடணும் என்னோட. ஹரி, குழந்தைங்களையும் கூட்டிட்டு வாங்க. வருவீங்களா? ப்ளீஸ் ஹரி. ஹரி,
All right. On your take, please. Trolley back. Maya. 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 Okay, sir. ஹாஸ்பிட்டல் போலாம் வா. வேண்டாம். தலை சுத்துற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு பண்ண போதும். வீட்டுக்கு போறேன். நல்ல சமயத்தில் வந்துட்டீங்க. அம்மா கருமத்தக்குறமா. நீங்க அந்த பக்கம் போங்க. ஹரி. மாயா. என்ன மாயா? இனிமே எனக்கு கவலையே இல்லை. மாயா. என்ன இது? ஒன்றும் சொல்லாதீங்க. இந்த வீட்டுல என் குழந்தைங்க இருக்கணும். இந்த வீட்டை அவங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மாயா. ப்ளீஸ் ஹரி. ஹரி, எனக்கு என்ன தரீங்க? மாயா. ஹரி, ஹரி. மாயா.